அடுத்து நம்ம முதல்வர் ஐயா ஒரு விஷயத்தை சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காதீங்க. அவங்க அப்படித்தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் இருக்கிறேன், துணிஞ்சு வாங்க. உங்களுக்கான எங்க அப்பா செஞ்ச மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு விட்டுருவோம். நீங்க தான் எல்லாமே அப்படின்னு நம்ம மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு ஊக்கம் கொடுக்குறாருங்க. இப்போ சில பிற்போக்குவாதிகள் இவங்கெல்லாம் மக்கள் பிரதிநிதிகளாக என்ன செய்ய போறாங்கன்னு நினைக்கலாம். அவங்களுடைய தரம் அவ்வளவுதான். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நொடியிலும் நீங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது, சோர்வடையக்கூடாது. தலைவர் கலைஞரையே நீங்கள் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு செயல்படணும். தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை ஒரு விபத்தில் சிக்கினார், விபத்தை எதிர்கொண்டார். அதனால் அவருடைய கண்ணில் கூட பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அந்த வழியை கூட பொறுத்துக்கிட்டு இறுதி வரை சமூகத்துக்காக உழைச்சார். ஏராளமான இலக்கிய படைப்புகள், உடன்பிறப்புகளுக்கு கடிதங்கள், தமிழ்நாட்டு வரலாற்றை திருத்தி எழுதின அறிக்கைகள், திட்டங்களை அவரால் கொடுக்க முடிஞ்சிச்சு. கண்ணிலே ஏற்பட்ட பாதிப்பு அவர் மனசை பாதிக்கலை. தலைவர் கலைஞர் முதுமை காலத்தில் சர்க்கரை நாற்காலியை தான் அவர் வந்தார். சர்க்கரை நாற்காலி இருந்தபடி எப்படி பம்பரமா சுழண்டு சுழண்டு வச்சார்னு உங்களுக்கு தெரியும். இந்த விழிப்புணர்வு தான் அரசியலுக்கு அவசியம், மனிதர்களுக்கு அவசியம். அதை நீங்க எல்லாரும் வளர்த்துக்கணும். ஒட்டுமொத்த திறனாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தன்னம்பிக்கையை எப்படி உருவாக்குவது என்று ஆலோசித்து தான் இப்படி ஒரு சட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் ஆற்றப்போகிற பணிகளை பார்த்து இதை மற்ற மாநிலங்களையும் முன்னெடுக்கணும். இதுதான் உண்மையான சமத்துவத்தையும் சமூக நீதியும் நோக்கி பயணமாக இருக்கும்.